தமிழரசு கட்சியின் உள்ளக விவகாரங்களில் என்பிபி தலையிட வேண்டாம் எச்சரிக்கும் CVK. விகாரையின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளரிடம் போலீசார் வாக்குமூலம். சிறுபான்மை கட்சிகளின் நிலவரங்களை அறியாமல் ஸ்ரீதரன் தீர்மானங்களை எடுப்பது தவறு சுரேஷ் பிரேமச்சந்திரன். கிழக்கு மாகாணத்தில் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பு. கல்வி அமைச்சுக்கு முன்பாக மீண்டும் பதற்றம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சரத் வீரசேகர வெளியிட்டு பகிரங்க கருத்து. கொழும்பு துறைமுகத்தில் 10 வருடங்களாக தேங்கி கிடக்கும் கொள்கலன்கள். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு மேலும் ஒரு சிக்கல் பிபுதுர்கெல உரிமைய CIDயில் முறைப்பாடு. இலங்கை வரலாற்றில் 2025ஆம் ஆண்டில் அதிகளவு போதைப் பொருள் பறிமுதல். தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம். தொடர்பது விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான ஸ்ரீதரன் சுமந்திரன் தொடர்பிலும் கட்சியின் உள்ளீட்டு விவகாரங்களிலும் தேசிய மக்கள் சக்தி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இந்த விவகாரத்தில் அனுர தரப்பு குத்திமுறிய தேவையில்லை எனவும் மக்கள் மத்தியில் தமிழரசை மலினப்படுத்தும் அவர்களின் கனவும் ஒருபோதும் பலிக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உண்மையாக இவர்களுடைய கற்பனையில மிதக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஸ்ரீதரன்ல பாரம்பரிய என்று சொல்றாண்டா, நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள், அதை நிரூபிங்க பார்ப்போம். 11 அங்கே இருக்குது இங்கே இருக்குன்றா பாரு இருக்கலாம். அது ஸ்ரீதர் தான் கொடுத்தது என்று நிரூபிக்க உங்களால் முடியுமா? ஏன் அப்படி என்ன ஒரு வருஷமாக செய்யலை? சும்மா எழுந்த மானத்தில் ஸ்ரீதரனை அடிக்கலாம், தமிழரசு கட்சியை மலினப்படுத்தலாம், மக்களை அந்நியப்படுத்தலாம் என்று நினைக்கக்கூடாது. அது தவறான. அதே நேரம் சுமந்திரனை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னமே கந்துநெத்தி போன்றவர்கள் வழக்கு அவர் தான் பேசினவர், உங்களுக்காக பேசினவர். ஜேவிபிகா வழக்கு பேசின ஒரு ஆள். இப்போ நீங்கள் வேறு யாரையான் பிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் சட்டத்தரணி என்ற முறையில் அவரோட ஆற்றல் சுத்தமாத்தன்னு சொல்ல இல்லாது கோர்ட்டில் சுத்தமாத்தம் செய்கிறது தான். இது யாருக்கு சுதந்திரனுக்கு மட்டும்தான் சொந்தமே. ஊரில் உள்ள லோயர்ஸ் எல்லாரும் சுத்தமாத்தி செய்து தான் வழக்கு வெல்லுவிலாம். அது இயற்கை. அப்போ சுமந்திரனை சுத்தமாத்தன்னு சொல்ல இல்லாது, அவன் ஆற்றல் உள்ளவன். அப்போ ஆற்றல் மடித்தில் செய்கிறார். உங்களுக்கும் வழக்கு பேசுவார், எனக்கும் வழக்கு பேசுவார், எல்லாருக்கும் பேசுவார். எந்த வழக்கம் கவர்னருக்கு எதிராக அவராக பேசினவர், இப்போ பேசுகிறார். அப்போ அவரை என்ன சுத்தமாத்தன்னு நீங்கள் சொல்கிறது? கொச்சப்படுத்தாதீங்க. எங்களோட எங்களோட கட்சியில் ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய சிரேஷ்ட தலைவர்கள். அவர்களை கொச்சப்படுத்தி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தலாம் என்று நீங்கள் கனவு கண்டால் அது தப்பாக முடியும். அது கடைசி வரையும் நடக்காது. எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கையாளுறாண்டு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு 2 பேரும் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள கருத்துப்பாடு ஜனநாயகத்தில் இருக்கும் தானே, இருக்கட்டுமே. உங்களுக்கு என்ன விலகம் வந்தது? உங்களுக்கு என்ன குத்திமுறையீர்கள்? ஒன்றும் இல்லை. தயவு செய்து அந்த வச்சு கட்சியை உடைச்சி போடலாம், பலகீனப்படுத்தி போடலாம் என்று கனா கண்டால் தயவு செய்து அந்த கனவை மறந்துடுங்க. எங்களோட கட்சிக்காரர் நிதானமாக நேர்மையாக இருக்கிறார்கள், இருவரும் இருக்கிறார்கள். இருவரை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ சுதந்திரன் ஸ்ரீதரன் முரண்பாடு இவை கதைக்கிறையெல்லாம் பச்சை பூல. இப்போ சுதந்திரன் பிரச்சனை என்றால் நாங்கள் எங்களோட கட்சி உடைஞ்சல் இருக்கணும். அப்போ பிரச்சனை என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். பேப்பருக்கு வருதா, தகவல் வருதா? இல்லையே. ஆறாரே தங்களுக்கு வசதியாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். கட்சி தண்டவாட்டில் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வி அதுதான். சரி, ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறோம் அல்லது அறிவிச்சிருக்கிறோம். இது நாங்கள் உண்மையாக கட்சியிலேருந்து திருதரனை நீக்கப்புறம் மட்டும் சொல்லலையே. நாங்கள் சொன்னது இப்படி இருக்கிறபடியால் உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் கட்சிக்கும் உங்களுக்கு உண்டு, அதில் விலகி இருக்கணும். அவர் தன் கருத்தை சொல்லி இப்போ கருத்தை சொல்லி இருக்கிறேன், நாங்கள் பரிசீலிப்போம். அது எங்களோட உள்வீட்டு விஷயம் இல்லோ. இதில் நீங்கள் சுதந்திரன் கொழுவல் இதெல்லாம் கனவேர் கதைச்சு பார்க்கிறோம். ஒன்றும் கனவுகள் பறிக்காது. தமிழரசு கட்சி உருப்படியாக தெளிவாக பலமாக நின்று கொண்டு தான் இருக்குது.
அது எனக்கு தெரியும் நான் எப்படி கையாளுறேன், அதில் கையாளுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிடுறேன். இப்போ ஸ்ரீலேசனுக்கு எதிராக ஒரு விளக்கம் கோரினாங்கள். அவர் என்னோட பேசுகிறார், என்னோட பேசி சில விளக்கங்களை சொன்னார். நான் சுமந்திரனுக்கு சொன்னேன், இப்படி இருக்க என்னோட பேசியிருக்கிறார், நாங்கள் அதை இனி அந்த அளவு ஏற்றுக்கொண்டு அது மேலே நடவடிக்கை எடுக்காம விடுவோன்னு. சுமந்திரன் உடனே எஸ் தலைவரோட பேசுகிறேன், அப்படியே பண்ணேன், அப்படி செய்ய மாட்டேன். நான் அவருக்கு அறிவித்து அந்த விஷயத்தை முடிச்சிட்டேன். ஸ்ரீலேசனுக்கு நேரே ஃபோன் பண்ணிவிட்டு நான் விஷயத்தை முடிச்சிட்டேன். கட்சி விஷயங்களை நாங்கள் கையாளுவோம். அந்த ஆற்றல் அனுபவம் எனக்கு இருக்குது, கட்சிக்கு இருக்குது. அதில் இவைகள் நுழைவான் மூக்க நுழைச்சி கொண்டு அப்படி இப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை, உங்களோட கனவும் பலிக்காது. வேறு வேறையும் இருக்குது, நான் அதை சொல்ல விரும்பலை. நீங்கள் நினைக்கிறது நடக்காது. கந்தரோடி விகாரையின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் யாழ் வெள்ளிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா பிரகாசிடம் போலீசார் இன்று வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். இன்று முற்பகல் பிரதேச சபையில் வைத்து சுன்னாகம் வலைசாரல் குறித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் கந்தரோடி விகாரை மற்றும் கதுருகொட விகாரை என நாட்டப்பட்ட 4 பெயர் பலகைகள் கடந்த 8ஆம் தேதி பிரதேச சபையால் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ගෙවල අවසරයක් පිට තමයි හයි කරන්න இப்படி ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிச்சு கொடுக்கல. அவங்களுக்கு இந்த போட்டை உங்களுக்கு தாரம், நீங்கள் அதில் போட் போட இயலாது. இந்த போட்டை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் பிரதேச சபை சபையோட அனுமதி எடுத்து நீங்கள் போட்டை போகிறோம்னா போடுங்கன்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்கலாம். அது அவைக்கு தெரியும் தானே, இப்படி தான் அந்த போட்டில் நீங்கள் ஒன்றும் செய்யாமலுக்கு அப்படியே கொடுக்கணுமான்னு இல்லை. அது அவை இப்போ அதை கொண்டு அப்படியே திருப்பி விடுறத கொண்டு நட்டு விட்டால் என்ன செய்யறது, எங்களை திரும்பி பிடுங்குறது தான் வேலையாக இருக்குது. එම දුන්නත් එම ආයතන ගිහිල්ලා බෝට් එක අපි දෙනවා. හැබැයි අපි අර නම අයින් කරලා තමයි දෙන්නේ. ඒ ටිකත් நம்மளோட வாக்குமூலத்தில் தரட்டாங்க. அப்போ அப்படி அவங்களுக்கு போட் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அந்த கதிர்கூட பன்சில் அடிச்சுக்கிற பேரை அழிச்சிக்கிட்டு நீக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு தாராமன்னு சொல்லி உங்களுக்கு விரும்பினா இல்லை. நீங்கள் தானே அதை கேட்குறீங்க. இப்போ நான் அவர் என்ன அப்படி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்கலாம். நாங்கள் ரைட்டு இல்லை, கேட்டால் கொடுக்கலாம், கேட்டால் கொடுக்கலாம். දැනට වෙනස් කරන්න බෑ. අපි පන්සලට කියනවා ඕනේ නම් අරගෙන ඇවිල්ලා යයි කියන්නේ. அவங்க வந்து நாங்கள் எல்லாரும் கதைச்சு போட்டோம், உங்களோட நாங்கள் கதைப்போம். அதுக்கு பிறகு அந்த பேரை கொடுக்குற டைமில் நீங்கள் கொடுக்க 7 மணி சொன்னால் கொடுக்குற டைமில் இன்னைக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீக்க வேணாம்னு சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி கடமை காலங்களில் நீங்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விளம்பர பலகைகளை சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து செயற்பாடு அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படுகின்ற கடமை 30/2/2025 எங்கண்ட லெஜர் இருக்கு தானே, எங்களுடைய ஆதனங்கள் லெஜர் இருக்கு தானே, அதில் அந்த பகுதி கந்தரோட தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதி என்று எழுதியிருக்கு. அதில் விகாரியண்டோ அல்லது ஆதனமண்டோ குறிப்பிடு. அந்த ஆண்டு அந்த போட் மட்டும் இல்லை, அதோட கடந்த 8/1/2026 அன்று எங்களுடைய சபை தீர்மானத்துக்கு அமைவாக கந்தரோடை விகாரை என்று பொறிக்கப்பட்ட பெயர் பலகைகள் அகற்றப்பட்டது. அது சம்பந்தமாக இன்றைய தினம் சுன்னாகம் போலீசார் என்னுடைய அலுவலகத்துக்கு வருகை தந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வாக்குமூலம் பெற்று சென்றிருக்கிறார்கள். குறித்த வாக்குமூலம் பெறுகையிலே அந்த பெயர் பலகையை அகற்றியவர்கள் எங்களுடைய சபை தொழிலாளர்கள், அவர்களில் ஒருவரிடமிருந்து வாக்குமூலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டேன். வாக்குமூலம் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் தவிசாளரின் அறிவுறுத்தலுக்கு நாங்கள் பணியாற்றினோம் என்ற பதிலைத்தான் சொல்வார்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இன்றைய தினம் தொடக்கம் வைத்தியர்கள் பணி பயிர்த்தரிப்பினை முன்னெடுத்துள்ளதன் காரணமாக வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலைக்கு வருகை தந்த மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அக்கறை பெற்ற ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரை பதவி நீக்கம் செய்து பக்கச்சார்பற்ற விசாரணையினை முன்னெடுக்குமாறு கோரி தொடர்ச்சியான போராட்டங்கள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வைத்திய சேவைகள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதை காண முடிகின்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் ஆரம்ப வைத்திய சேவை பிரிவு மற்றும் கிளினிக் சேவைகளில் வைத்தியர்கள் வருகை தராத
இல்லாத காரணத்தினால் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கியதை காண முடிந்தது. இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் தமது கோரிக்கைக்கான சாதகமான தீர்வு கிடைக்கும் வரையில் தொடரும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையினர் தெரிவித்துள்ளனர். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர் குழு ஒன்று தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தரம் 6 பெற்றோர் சங்கம் என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பெற்றோர் குழுவினால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இன்று காலை இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பமானது. இதேவேளை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி பல பகுதிகளில் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொலனறுவே, காலி உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை அரசாங்கத்தை உகந்த கல்வி சீர்திருத்தங்களை கொண்டுவர வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டம் நேற்று இரவு ருவன்வெல்ல கன்னதோட்ட பகுதியில் நடைபெற்றது. சம்பவ இடத்திற்கு வந்த ஒரு குழுவினர் போராட்டக்காரர்களை தடுத்ததால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை நகரில் உள்ள சர்ச்சைக்குரிய புத்த சிலையை 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனிடம் சண்டையிட்டு தான் பாதுகாத்ததாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசிங்க தெரிவித்தார். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று வந்தவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போதைய நிலையில் அரசாங்கத்தில் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கும் பிரபாகரன்களிடமிருந்து இந்த சிலையை பாதுகாக்க போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய நிலையாகும். தேரவாத பௌத்த நாட்டில் இவ்வாறான ஒரு நிலை இருள் சூழ்ந்த காலகட்டமாகும். அதாவது புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்த பிக்குகள் 9 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. மத தளத்திற்கான உறுதி இருக்கும் இந்த காணியில் புத்தர் சிலை அமைப்பது சட்டவிரோதமானது என்றால் கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஏனைய மத ஸ்தலங்கள் மற்றும் கட்டடங்களும் அகற்றப்பட வேண்டும். மேலும் கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதும் அதை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. ஆனால் புத்தர் சிலை அகற்றல் பௌத்த தர்மத்துக்கு எதிராக அரசாங்கம் திட்டமிட்டு செய்யும் செயற்பாடாகவே நான் பார்க்கின்றேன் என்று குறிப்பிட்டார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் முதன்முறையாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பட்ட திருவிழாவும் பாரம்பரிய விளையாட்டுகளும் இடம்பெற்றன. புதுக்குடியிருப்பு குயின் பூங்காவில் பட்டப்போட்டி, சுவையான உணவுகள், பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளுடன் மிகச் சிறப்பாக புதுக்குடியிருப்பு குயின் பூங்காவில் நேற்றைய தினம் குறித்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் முதன்முறையாக குயின் பூங்காவில் பட்டப்போட்டி, உணவு, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நேற்றைய தினம் காலை ஆரம்பமாகி இரவு 10 மணி வரை இடம்பெற்று நிறைவு பெற்றிருந்தது. குறித்த நிகழ்வில் பட்டப்போட்டி, கட்டிய மனைவியை கதிரையில் ஏற்றல், கண்கட்டி, கணவன் மனைவிக்கு வாழைப்பழம் தீத்துதல், ஊசி நூல் கோர்த்தல், முட்டி உடைத்தல், கயிறு இழுத்தல், பலூன் உடைத்தல், சாக்கோட்டம், மாவுதி காசெடுத்தல், நீர் நிரப்புதல் என பல நிகழ்வுகள் இடம்பெற்று வெற்றியீட்டுகளுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகேஸ்வரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன், சட்டத்தரணி தனஞ்சயன், பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ரதீஸ்வரன் என்று இதில் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் 10 வருடங்களாக தேங்கி கிடக்கும் கொள்கலன்கள் தொடர்பில் அரசாங்கம் அவசர முடிவெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. 10 வருடங்களாக 3000 கொள்கலன்கள் தொடர்பில் இலங்கை சுங்கத்திற்கு அதிகாரம் வழங்குவது தொடர்பில் அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது. அதிகமான இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் மறு ஏற்றுமதி காரணமாக துறைமுகத்தில் ஏற்படும் நெரிசலை குறைக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் அனுர கருணாதிலக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது சுமார் 8000 கொள்கலன்கள் அனுமதி பெற திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புதிதாக நிறுவப்பட்ட ப்ளூ மெண்டல் யார்டுக்கு குறைந்த ஆபத்துள்ள கொள்கலன்களை அனுப்பவும் இலங்கை சுங்கத்தின் முழு மேற்பார்வையின் கீழ் அனுமதி நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை PCCR சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு பிபித்துறைகள் உரிமைய கட்சியின் இளைஞர் அணியின் செயலாளர் குமார ராஜரத்ன குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த 16ஆம் தேதி ஜனாதிபதி ஆற்றிய உரை நாட்டின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதனால் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு இன்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பில் குமார ராஜரத்ன மேலும் கூறியதாவது,
பௌத்த மக்கள் போயா தினத்தில் அனுராதபுரத்தை கடந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரைக்கு வந்து வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக தமது மத அனுஷ்டானங்களை செய்து தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தியவர்கள் என்று அரசாங்கத்திடம் கேட்ட மத தலங்களுக்கு செல்ல வேண்டும். இவ்வாறான பிரச்சாரங்களால் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான குரோதத்தை விதைப்பதாக உள்ளது. தனக்கு விரும்பிய மதத்தை பின்பற்ற மக்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை ஜனாதிபதி தனது அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றார் என்ற வினாவை கேட்கின்றேன். இவ்வாறான பிரச்சாரங்களால் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான குரோதத்தை விதைப்பதாக உள்ளது. தனக்கு விரும்பிய மதத்தை பின்பற்ற மக்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை ஜனாதிபதி தனது அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றாரா என்றும் கேட்கின்றேன். ஆனால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் வரப்பிரசாதங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாததால் அவரின் பதவிக்காலம் முடிந்தவுடன் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். 2027 ஆண்டளவில் நாடளாவிய ரீதியில் அனைத்து முன்பள்ளி மாணவர்களுக்கும் பொதுவான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் 19,000 ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினின் மெட்ரிட் நகரில் நடைபெற்ற சர்வதேச பராமரிப்பாளர் மாநாட்டின் எதிர்கால நோக்கு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எனும் இறுதி அமர்வில் உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுவர் பராமரிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட சுமை அல்ல, அது ஒரு அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு. அத்துடன் முன்பிள்ளை பருவத்தை இலக்காக கொண்டு சிறுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்டெப் அப் தொடர்பாடல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2025 முதல் 2029 ஆண்டு வரை முன்பிள்ளை பருவ சிறுவர் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான தேசிய பல்துறை மூலோபாய செயல் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆட்டிசம் உள்ளிட்ட நரம்பு மண்டல குறைபாடுகள் உள்ள சிறுவர்களுக்காக மாகாண மற்றும் மாவட்ட நடைமுறைப்படுத்தப்படும் 5 ஆண்டு கால திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கையில் உள்ள பராமரிப்பாளர் என்பவரை வெறுமொரு உதவியாளராக மாத்திரம் பார்க்காது சான்றிதழ் பெற்று ஒரு தொழில் வல்லுநராக மாற்றுவதே எங்களது நோக்கம் என்றும் அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. பல கோரிக்கைகளை முன்வைத்து உடனடி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக ரயில்வே திணைக்கள அதிபர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கொடுப்பனவுகள் தொடர்பில் சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டமைப்பின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் சம்பந்தப்பட்ட கொடுப்பனவுகள் சரியான முறையில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது. இருப்பினும் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாக கூறி பிரதேச செயலாளர் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் மற்றும் அரசாங்க கணக்காளர்கள் சங்கம் ஆகியவை பணம் வழங்கும் நடவடிக்கையில் இருந்து விலகின. பின்னர் கொடுப்பனவை வழங்கும் பொறுப்பு கிராம அலுவலர்களுக்கு மாற்றப்பட்டது. மேலும் இன்று முதல் அந்த பணத்தை வழங்குவதிலிருந்து விலகுவதாக கிராம அலுவலர் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது. அனர்த்த கடமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு போதுமான கொடுப்பனவு கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பகுதிக்குள் தேங்கியுள்ள மழை நீரை எதிர்வரும் பிப்ரவரி 9 நீதிமன்றம் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பகுதிக்குள் தேங்கியுள்ள மழைநீரை எதிர்வரும் பிப்ரவரி 9 அன்று நீதிமன்றம் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் 3ஆம் கட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு யாழ்ப்பாண கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின் குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் போது முடிவெடுக்கப்பட்டது இன்று இந்த பிரதேசத்தை சென்று பார்வையிடுவதாக. அதன்படி இன்று 3 மணிக்கு அழைக்கப்பட்ட அனைத்து துறத்தவர்களும் இந்த இடத்தை வந்து பார்வையிட்டார்கள். அப்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் வெள்ள நீர் புகுந்து நிரம்பி காணப்படுவதனால் இந்த அகழ்பணி உடனடியாக தொடங்க முடியாது என்றும் இந்த வெள்ள நீர் வத்து மட்டும் பார்த்து அகழ்பணி ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த நீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வெள்ள நீரை வருகிற மாதம் 9 நல்லூர் பிரதேச சபை மூலம் சட்ட வைத்தியர் ஊடாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் இந்த வெள்ள நீர் அகற்றுவதற்கான நடவடிக்கை 9
குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்று இந்த வெள்ள நீரை அகற்றின பிற்பாடு இந்த அகழ்வுப்பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பில் திகதி நிர்ணயிக்கப்பட இருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே முன்னர் இந்த அகழ்வு பணிக்காக ஒதுக்கின நிதி திரும்பி ஏதாவது தகவல் இருக்கு அது சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிதியாண்டுக்கான நிதிகளும் அந்தந்த நிதியாண்டில் பிரயோகிக்கப்பட வேண்டும். ஆகவே இதுக்கான பாதீடு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதையே மீண்டும் உரிய தரப்பினர் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவன் அவர்களினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான அனுமதி எடுக்கப்படும். அதன் மூலம் பாதீடு வழங்கப்படுவதன் அடிப்படையில் இந்த அகழ்வுப்பணி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த சிந்துபாத்தி இந்து மயான பகுதியானது அதற்கான பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் ஏற்கனவே இருந்த அதே பாதையில் அதனை செப்பனிட்டிருக்கின்றார்கள் என்பதும் இன்று நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. நல்லூர் பிரதேச சபை சார்பாக சட்டத்தின் ஒருவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இன்றைய நாளில் இது அவதானத்தின் அடிப்படையில் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டது. நிலப்பாங்கு தொடர்பான விடயத்தில் எந்த விதமான அபிவிருத்தியும் செய்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாக மட்டும் நிலத்திட தோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதன் அடிப்படையில் இனி வருங்காலத்தில் இது தொடர்பாக நீதிமன்றம் சொல்லியிருக்குது. எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் அனுமதி இல்லாமல் இதுக்குள்ள ஒன்றும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த அறிக்கைகளுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கப்பட்ட ஏதாவது பரிசோதனை இதுவரை சமர்ப்பிக்கப்படையில் அறிக்கை